திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண் பயிற்சி வகுப்பில் இதுவரை நட்டப்பாடை, தக்கராகம், அதோடு தொடர்புடைய தக்கேசி, மேலும் அதோடு தொடர்புடைய பழந்தக்கராகம். தக்கராகம் பார்த்தா இப்போ பழந்தக்கராகம் பார்க்க போகிறோம். பழந்தக்கராகத்தில் பாடல்கள் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த வகுப்பு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் ரொம்ப அருமையான ஒரு ராகம் பழந்தக்கராகம். இதற்கு கர்நாடக இசையிலே சொல்லுகின்ற போது சுத்த சாவேரி அப்படின்னு அதுக்கு ராகம் சொல்கிறாங்க. பழந்தக்க ராகத்துக்கு சுத்த சாவேரி அப்படிங்கிறது தான் கர்நாடக ராகம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, நம்ம வச்சுருந்தோமே ஒரு புஸ்தகம் ஒன்று, பண் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருந்தது. அடிப்படை பண். இது பழைய இதுகள். எந்தெந்த இதில் எது எவ்வளோ பாடியிருக்காங்கங்கிறது தான் இருக்கு இல்லையா. பழந்தக்க ராகத்துக்கு சுத்த சாவேரி அல்லது ஆரபி. இதுதான் தற்போதைய கர்நாடக இசையிலே சொல்லப்படக்கூடிய ராகத்தினுடைய பெயர். ரொம்ப அருமையான ஒரு ராகம். அதை நல்லா ரசித்து தான் பாடணும். ஆனால் அந்த மாதிரி எல்லாராலையும் பாட முடியாது. அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட 3-4 முறைகள் நம்முடைய கோப்பா நல்ல சிவா ஐயா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒன்று படிக்கின்ற முறை, சும்மா சாதாரணமாக வசனடையாக படிச்சுட்டு போகிறது. இன்னொன்று பாராயண முறை, அது சந்தத்தோடு பாடக்கூடியது. கடன்னு வரும், ஆனாலும் சந்தம் இருக்கும். அந்த தத்திர தத்திர சித்திர சித்திர என்ன மாதிரி ஒரு இது இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இதோடு பாடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பன்முறையில் பாடுறது, நல்ல அருமையாக அதை ரசித்து அந்த பன்முறையில் என்ன மாதிரி பாடணுமோ அது மாதிரி பாடுறது. அடுத்தது சுத்தாங்கம் என்று உணர்ந்து பாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது மாதிரி ஒரு 3-4 முறையாக பாடலாம். அதனால் இந்த பாடல்களில் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான பாடல் அப்படின்னா மறைவுடையாய் தோளுடையாய். அதனுடைய இது நான் கேட்டது. இப்போது எல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நான் என்ன கேட்டனோ அதனுடைய அடிப்படையில் தான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னா, மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இப்படி தான் நான் கேட்டிருக்கிறேன். அதனால் அது மாதிரியே பாடலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால்
இதுக்கு என்ன சொல்கிறது, பழந்தக்க ராகத்துக்குன்னே எல்லா ராகத்துக்குமே ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போது காந்தாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிக்னேச்சர்னு எடுத்தோம்னா அப்பர் பெருமான் திருவையாற்றில் பாடிய மாதர் பிறை கண்ணியானை, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி. அப்போ அதிலேயே மந்திரமாவது நீர் பாடணுன்னா இந்த ராகத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு பாடலாம். அது ரொம்ப எளிமையாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் இது ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சிக்னேச்சர் போட்டால் இது இன்னார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரி. அதில் பழந்தக்க ராகத்தினுடைய சிக்னேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டைல், இதை பாடினா இது பழந்தக்க ராகம்னு கண்டுபிடிப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, பழகித்தான் கொண்டுட்டு வரணும். ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அந்த பழந்தக்க ராகத்தினுடைய சிக்னேச்சரை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அது முடியாதவங்க இந்த மாதிரி மறையுடையாய் அல்லது அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இதில் சந்தத்தில் என்ன சொல்கிறது, நம்ம பாராயண முறைப்படி படிச்சுக்கலாம். அது மாதிரி செய்யலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித்தரேன். எளிமையான முறை தான். யாரால நல்ல ராகம் இழுத்து அவங்க சொல்லி எப்படி பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி கொண்டுட்டு வர முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பழந்தக்க ராகத்தினுடைய அந்த சிக்னேச்சர் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த வளைவு நெளிவுகள்லாம் ரொம்ப அருமை. அனுபவித்து பாடலாம், அது மாதிரி இருக்கும். அதை நான் ரொம்ப அனுபவித்தது ஓகமார்த்த பூன்முலையால் அப்படிங்கிற அந்த பாடலில் தான். இந்த பாடலும் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். மதுரையில் மன்னன் கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயை நீக்கிய பிறகு சமணர்கள் அனல்வாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது உன்னுடைய விஷயத்தையும் நீ எழுதி நெருப்பில் போடு, என்னுடைய விஷயத்தையும் நான் எழுதி நெருப்பில் போடுறேன், எது எரியாமல் வேகாமல் இருக்கிறதோ அது உயர்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தான் வைத்திருந்த தேவார பாடல்களில் கயிறு சாத்தி பார்க்கிறார் திருஞான சம்பந்தர். அவருக்கு கிடைத்த இந்த பாடல் தான் இது. நெருப்பில் இட்டு அது எரிந்து போய்விடாமல் இருப்பதற்காக தளிரில் வளரொளி அப்படின்னு ஒரு பாடலை ஒன்று பாடி இதை எரியாமல் காப்பாற்றுவார். அதனால் இது பச்சை பதிகமாக, அதாவது எரியாமல் இருந்ததுனால இதுக்கு பச்சை பதிகம் என்று பெயர். திருநள்ளாற்று பதிகம் ரொம்ப அற்புதமான பாடல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்தே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அது குறிப்பாக அந்த பாடலுடைய ஸ்டைல், அந்த வளைவு நெளிவுகள் எப்படி வருகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் எனக்கு நல்ல பரிச்சயமான பாடல் என்பதனால இதை நான் சொல்லி காமிக்கிறேன். நான் திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் அருளிய முதல் திருமுறை, பண் பழந்தக்க ராகம், தலம் திருநள்ளாறு. திருச்சிற்றம்பலம். போகம் மாத்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாறு
நல்லாரே அருமையாக இருக்கும். அது அந்த ரசித்து பாடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு கொஞ்சம் இதில் பாடும்போது இந்த மாதிரி பாடிக்கலாம். தான மறையுடையாய் தோளுடையாய் அந்த மெட்டிலே பாடிக்கலாம். போக மாத்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவனாடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. எல்லாம் மறையுடைய தோளுடைய மெட்டிலே பாடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே அப்படி தான் வரும். இதில் ஒரு சில பாடல்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஒரு சில பாடல்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாடிக்கலாம். நான் பாடி காட்டுறேன். நான் நல்லாயிருக்கும் இந்த பாடலை. நான் இதனுடைய ட்ராக் வந்து இதில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்குது, நீங்களும் கேளுங்க. பாடத்தில் கேளுங்க. இவர் திருத்தணி சுவாமிநாதன் ஐயா பாடின பாடல் நலம் தரும் பதிகங்கள் என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை கூகுள் டிரைவில் ஆடியோ லைப்ரரியில் போட்டு வச்சுருக்குறோம். நீங்கள் யாரும் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த லிங்க்கை கொடுக்குறோம், நீங்கள் அதிலேருந்து கேட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி தான் பாடணும். இதில் பாடுகின்ற போது நம்ம பாராயண முறையில் பாடிட்டு போகலாம். இதில் எனக்கு அதை சொல்லணும், ஆனால் சொன்னால் நீங்கள் அதை பிடிச்சிக்குவீங்களான்னு பயமாக இருக்குது. அதுக்காகத்தான் நான் யோசிக்கிறேன். நான் அதில் தவறு ஒன்றும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போது இதை பாடுகின்ற போது இது எங்கேயோ கேட்ட பாடல் மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு யோசனை ஒன்று வந்தது. அப்புறமா பார்த்தா மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் ரொம்ப அருமையான பாடல். தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன் மழை கொஞ்சம் மேகம் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம் இது என்ன நாணம். எனக்கு என்ன ஆகிடுதுன்னா, அதை இது மாதிரி தானே நான் எனக்கு இந்த பாடலை பாடும்போது அந்த மெட்டு வந்து உள்ளுக்குள்ளே பூந்துடுது. முதல்ல பாடும்போது நான் அவர் பாடின மாதிரி பண்ணில் பாடுறேன். ஆனால் இதில் பாடும்போது இப்போது போக மாத்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த மறையுடையாய் தோளுடையாய் அந்த மெட்டிலே பாடலாம். தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணும் ஓர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏற்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம் பெருமான் மேயது நல்லாரே. நல்லா இருக்கும். நல்லா ரசித்து பாடலாம். இதுவுமே நல்லாயிருக்கு. அதாவது பண்ணில் தான் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த சுத்த சாவேரியில் வந்து அதுக்கு தாளம் வந்து எங்கள் ஐயா அருமையாக சொல்லி கொடுத்துருந்தாரு. நான் ஒன்று பண்ணுறேன், நேரடி வகுப்பில் கேளுங்க. அது தாளம் எப்படின்றத நான் சொல்லித்தரேன். நான் அது மாதிரி போட்டோம்னா இதை வந்து அந்த தாளத்துக்குள்ளே பாடுகின்ற போது நல்லா எதுக்காக அந்த இடத்த நீட்டி பாடுறோம், எதுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு வந்து அதிகமான நேரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா அந்த தாள அமைப்பு படி அது மாதிரி வரும். அப்போ இதுதான் ஸ்டாண்டர்டு. இப்போது எப்படி பாடுறதுன்னா, இதில் முதல் பாட்டு பல்லடைந்த வெண்தலையில் அந்த பாட்டை பாடி காமிக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பழந்தக்க ராகம் சீர்காழி சிரபுரம். அதே பண்ணில் சரியான அந்த சிக்னேச்சரோட பழந்தக்க ராகம் அப்படின்னா அதனுடைய சிக்னேச்சரோட எப்படி பாடுறதுங்கிறத நான் பாடி காமிச்சிடுறேன். பல்லடைந்த வெண்தலையில்
பழி கொள்வதன்றி போய் வில்லடைந்த புருவனல்லால் மேனியில் வைத்தலென்னே சொல்லடைந்த தொல்மறையோடு அங்கம் கலைகளெல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிரபுரம் மேயவனே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சிக்னேச்சரை ட்ரை பண்ணியிருக்கேன். சத்குருநாத ஓதுவார் எப்படி பாடுறாருன்னு கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சிரபுரம். பண் பழந்தக்கரா. திருச்சிற்றம்பலம். பல்லடைந்த வெண்தலையில் பலி கொள்வது அன்றியும் போய். அவர் மறையுடையாய் தோளுடையாய் பெற்றில் பாடியிருக்கிறாரு. இப்போ பார்ப்போம். மதுரை முத்துக்குமரன் பாடினார்னா அவர் வந்து அந்த தலம் திருச்சிரபுரம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை. பண் பழந்தக்க ராகம். ராகம் சுத்தசாவேரி. திருச்சிற்றம்பலம். பல்லடைந்த வெண்தலை கொள்வது அன்றியும் பல்லடைந்த பெண் தலை. இது தாங்க வந்து அதனுடைய சிக்னேச்சர். பழந்தக்க ராகத்தினுடைய சிக்னேச்சரே இதுதான். அதில் பாடினோம் அப்படின்னா யாரும் சொல்லிடுவாங்க, நீங்கள் பாடுறது சுத்தமான பழந்தக்க ராகம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க வந்து நம்மளை பாராட்டுவாங்க. அது மாதிரி அதில் பாடுறது கொஞ்சம் எல்லாருக்கும் அவ்வளோ எளிதாக வரும்னு சொல்ல முடியாது. நல்ல ராகமும் அந்த ஆழ்ந்த இன்வால்மெண்ட் இருக்கிறவங்களால தான் அதை கொண்டுட்டு வர முடியும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதனால தான் இவர் வந்து கொஞ்சம் எளிமையான மெட்டில் பாடிக்கிறார். யார் நம்ம சத்குருநாத ஓதுவார் வந்து சாதாரணமாக எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு இதில் பாடிக்கிறார். ஆனால் பழந்தக்க ராகத்தினுடைய ஆக்சுவல் சிக்னேச்சர், அதனுடைய ஒரிஜினலான கையெழுத்து, அதனுடைய ஒரிஜினலான அந்த வளைவு நெளிவுகள் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதுதான். இது நான் அந்த பாடலையும் நான் அனுப்புகிறேன் நான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து மறைவுடையாய் தோளுடையாய் மெட்டிலே பாடிக்குவோம். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து எல்லோரும் தைரியமாக எல்லா பாடல்களையும் பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ இந்த பாட்டை நான் வந்து மறைவுடையாய் தோளுடையாயில் பாடுறேன். நான் மறைவுடையாய் தோளுடையாய் எப்படி பாடுறோம்?
மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் விஞ்ஞகனே என்று உன்னை பேசினல்லா. இதான் மெட்டு. அதே மாதிரி இப்போ பாடுறோம். திருச்சிற்றம்பலம். பல்லடைந்த வெண்தலையில் பலி கொள்வதன்றியும் போய் வில்லடைந்த புருவனல்லால் மேனியில் வைத்தலென்னே சொல்லடைந்த தொல்மறையோடு அங்கம் கலைகளெல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிரபுரம் மேயவனே. இதுதான் மெட்டு. அதே மாதிரி அடுத்த பாடலையும் பாடி காமிச்சிக்கிறேன். நீங்கள் இதில் பாடணும் அப்படின்னா பழந்தக்க ராகத்துலையும் தனியாக நம்ம பாடி பழகுவோம். இது மாதிரி பாடினா போரும் ஏற்புடையது. பழந்தக்க ராகத்திலேயே தான் பாடணும் அப்படின்னா நம்ம இவர் மதுரை முத்துக்குமரன் அப்படியே அந்த ஒரிஜினல் பழந்தக்க ராகத்தில் பாடியிருக்கிறார் எல்லா பாடல்களையுமே. கொஞ்சம் இழுவை ஜாஸ்தியாக இருக்கும். பரவாயில்ல, நான் பாடுறேன், என்னால் முடியும்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் பேசிக் ஐடியா. தரரின தான ததரின ததரின ததரின. இது ஒரு பேசிக் ஐடியாக்காக அந்த ராகத்தை ஹம் பண்ணுறேன் நான் தத்தகாரத்தில். இது ஓகே திருச்செங்கனூரில் பாடியிருக்கிறாரு. திருச்சிற்றம்பலம். நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை ஆலடைந்த நீழல் மேவி அருமறை சொன்னதென்னே சேலடைந்த தன் கழனி சேங்கலூர் மேயவனே. இதான் இப்படியே பாடலாம். எல்லா பாட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்த பாட்டையும் சும்மா பாடி காட்டுறேன். நீரடைந்த மேனியின் கண் நேரிழையாளொரு பால் கூரடைந்த கொள்கையன்றி கோள வளர் சடைமேல் ஆரடைந்த திங்கள் சூடி அறவும் அணிந்ததென்னே சேரடைந்த தன் கழனி சேங்கலூர் மேய நே. அப்படி பாடிக்கலாம். அடுத்தது போகமார்த்த புன்மலையால் அதே மெட்டிலேயே நான் மறுபடியும் பாடி காட்டுறேன் உங்களுக்கு பழகிறதுக்கு. ஏன்னா நான் முதல்ல சொன்னது அது எப்படி பாடுறாங்க, எது அதனுடைய ஒரிஜினல் சிக்னேச்சர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எப்படி பாடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாங்கிறதுக்காக மறுபடியும் எல்லா பாடலையும் நான் பாடி காமிச்சிட்றேன். திருச்சிற்றம்பலம். திருநள்ளாற்று திருப்பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை பாடுவார்க்கு சனி பகவானுடைய கடுமையான விளைவுகள் இருக்காது என்பது ஒரு நம்பிக்கை. ஆகையினால் வீட்டில் இருந்தபடி சனி பகவானை நினைக்காமல், ஏன்னா சனி பகவானே வழிபட்ட திருநள்ளாற்று தர்பாரண்யேஸ்வரரை மனதில் நினைத்து அவரே இவர்கிட்ட வழிபட்டிருக்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத உணர்ந்து தர்பாரண்யேஸ்வரரை மனதில் நினைத்து இந்த பாடலை பாட வேண்டும். திருச்சிற்றம்பலம். போகம் மார்த்த பூமுலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன்
கோவன ஆடையின் மேல் நாகமாத்தனம் பெருமான் மேயது நல்லாரே. பாடிக்கலாம். ரொம்ப அருமையான பாடல். முழு பாடலையும் பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு 4 பாடலோ 5 பாடலோ வந்து அந்த மெட்டில் இருக்குது. அதுக்கு பிறகு சின்னதாக இருக்குது, அதாவது பாடலே ரொம்ப சின்னதாக இருக்குது. ரைட். இது வந்து வழிபலத்தில் பாடியிருக்கிறாரு. பாடுறேன். மறையுடையாய் தோளுடையாய், அதான் மெட்டு. தரரி நான ததரி நான ததரி நான ததரி நான. இதான் ஜென்ரல் ஐடியாக்காக ஒரு தத்தகாரத்தில் ஒரு ஹம்மிங் கொடுக்குறேன் நான். இப்போ திருச்சிற்றம்பலம். ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறே உன்ற நாமம் நாவில் நவின்றேத்த வல்லவாறே வந்து நல்காய் வழிவலம் மேயவனே. இதான் மெட்டு. பாடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வெங்கண்ணானை சோபுரத்தில் திருச்சோபுரத்தில் பாடியிருக்கிறாரு. அதுக்கும் அதே தான் மெட்டில் பாடுறோம். திருச்சிற்றம்பலம். ததரி நான வெங்கண்ணானை இருவை போர்த்து விளங்கு மொழி அங்கை பாகம் வைத்துகந்த மாண்பது என்னை கொலாம் கங்கையோடு திங்கள் சூடி கடிகமழும் குன்றை தொங்கலானே தூய நீற்றாய் சோபுரம் மேயவனே. மறையுடையாய் தோளுடையாய் ஏற்கனவே பாடியாச்சு. இருந்தாலும் அதை எத்தனை தடவை வேணாலும் பாடலாம். வினை தீர்க்கும் பதிகம் என்று நெடுங்கலம், திருநெடுங்கலம் பதிகம், ரொம்ப அருமையான பதிகம். நான் மறுபடியும் அதை பாடிடுறேன் நான். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வள்ளரும் பிறையுடையாய் விஞ்ஞகனே என்று உன்னை பேசி நல்லார் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. அருமையான பாடல். அதே மாதிரி இது வரைக்கும் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. இது திருமுதுகுன்றத்தில் பாடினது. தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சேர் நாவராயும் நன்னு பாரும் விண்எரிகால் நீரும் மேவராய விரை மலரோன் செங்கன்மால் ஈசன் என்னும் மூவராய முதலொருவன் மேயது முதுகுன்றே. பாடி பாடி பழக பழக வந்துடும். ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அடுத்து திருச்சிற்றம்பலம். இது இந்த பூத்தேர்ந்து ஆயன கொண்டு அதிலேருந்து சில பாடல்கள் வந்து ஆரபியில் பாடியிருக்காங்க. ஏன்னா இது சுத்த சாவேரி மற்றும் ஆரபி ரெண்டுலேயும் வர்றதுனால பூத்தேர்ந்து ஆயன கொண்டு இந்த பாடலை வந்து மறையுடையா தோளுடையா மெட்டில் பாடாமல் ஆரபியில் பாடியிருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமே அதை எடுத்து பாடிக்கலாம். அப்போ நான் அதிலே பாடி காமிக்கிறேன் நான் மறுபடியும். சிவாய நம.
என்னாச்சு? பழந்தக்க ராகம். திருச்சிற்றம்பலம். பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னுங்கால் ஓத்தூர்மேய ஒளிவழுவாளங்கை கூத்தீரும்ம குணங்களே. எளிமையாக இருக்கும். இதே மாதிரி மற்ற பாடல்களையும் பாடிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய பாடல்களை திருமார்பெயரில் அதே மாதிரி தரற்றி நன தன தர தன ஊரியார் தரு நஞ்சினை உண்டுமை நீரு சேர்த்திரு மேனியர் சேர்வயல் நீரு சேர்த்திரு மேனியரோட முடியும். ஊரியார் தரு நஞ்சினை உண்டுமை நீரு சேர்த்திரு மேனியர் சேர்வயல் தென்திருமார்பேற்றின் மாறிலாமணி கண்டரே. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதில் ஆரபியில் ரொம்ப அருமையாக இருக்குது. தொடையார் மாமலர் கொண்டிரு போதும்மை அடைவாராமடிகள் என மடையார் நீர்மல்கு மன்னிய மார்பேர் உடையீரே உமை உள்கியே. அந்த மெட்டு இவ்வளோ தான். அதில் பாடிக்கலாம். தரரி நன தரன அரபியில் இந்த பழந்தக்க ராகத்தில் பாடுறதுக்கு காரார் கொன்றை கலந்த முடியினர் சீரார் சிந்தை செலச் செய்தார் பாரார் நாளும் பரவிய பாற்றுரை ஆரார் ஆதி முதல்வரே. இதுவும் வேர்க்காடும் அதே மாதிரி சின்னதாக வரக்கூடிய இதுகள் எல்லாமே ஆரவியில் பாடியிருக்காங்க. ஒள்ளி துள்ள கதிக்காம் இவனொளி வெள்ளியானுரை வேர்க்காடு உள்ளியார் உயர்ந்தார் இவ்வுலகினில் தெல்லியாரவர் தேவரே. இதான் அதுக்கான மெட்டு. பாடிக்கலாம். அருகின் நம்மினை வரைக்கும் இந்த மாதிரி வரும். கரவீரம் தரரி நன தன தரரி நன தன அறியும் நம் வினை உள்ளன ஆசர வரிகொள் மாமணி போ கண்டம் கரியவன் திகழும் கரவீரத்தெம் பெரியவன் கழல்
பேணவே. அருமையாக இருக்குது. அடுத்த பாடல் ஒடுங்கும் பிணிப்பிறவி. இதுவும் சுத்த சாவேரியில் தான், சாரி, ஆரபியில் தான் பாடியிருக்காங்க. பூத்தேந்து ஆயன கொண்டு நீன் பொன்னடி, அதுலேருந்து ஆரம்பித்து 54லேருந்து ஆரம்பித்து 59 வரைக்கும் ஆரபியில் பாடியிருக்காங்க. அது எப்படி பாடினோம்? பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி, ஏத்தாதாரில்லை என்னும் கால், ஓத்தூர்மேய ஒளிமழுவாழங்கை கூத்தீரும் குணங்களே. இது ஆரபியில். அதே மாதிரி பாடுறோம். ஒடுங்கும் பிணிப்பிறவி. திருச்சிற்றம்பலம். தரரி நான தனன தரரி நான தனன ஒடுங்கும் பிணிப்பிறவி கேடன்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம் அடிகள் அடி நிழற்கு ஆலவண்ணம் கிடங்கும் அதிலும் சுலாவியெங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே. அப்படிதான் வர்றது. அது நிறைய பாடி பழகிக்கங்க. அடுத்தது எல்லாமே சுத்த சாவேரியில் இருக்குது. அது எல்லாம் நம்ம மறைவிடையாய் போகமார்த்த புன்மலையால் பாடின மாதிரி இதில் இருக்கிறது. அடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் சுத்த சாவேரியில் வர்றதுனால நம்ம மறைவுடையாய் தோளுடையாய் பாடின மாதிரி பாடலாம். ததறின ததறின இதான் மெட்டு. வண்டரங்க புனல் கமல மதுமாந்தி பெடையினோடும் ஒன்றரங்க இசை பாடும் அழியரசே ஒளிமதிய துண்டரங்க பூன்மார்வர் திருத்தோணிபுர துறையும் பண்டரங்கற்கென்னிலைமை பரிந்தொரு காட்பகராயே. அதே மாதிரியே பாடிக்கலாம். அடுத்தது நரை கொண்ட மலர் தூவி. திருச்செங்காட்டங்குடி. திருச்செங்காட்டங்குடி கணபதி ஈச்சாரம் போட்டு செங்காட்டங்குடி. ஓகே. நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்பனாள் தோறும் முறை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டும் குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே.
அடுத்தது நாலாய போகாமி திருக்கோடிலில் வர்ற பாடல், பாடிய பாடல். அதே மெட்டிலே பாடிக்கலாம். அதெல்லாம் சுத்த சாவேரியில் வர்றது. அதனால் மறையுடைய தோளுடைய மெட்டிலே பாடிக்கலாம். ததறின தான ததறின இதான் மெட்டு. நாலாய போகாமி நஞ்சனியும் கண்டனுக்கே ஆலாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி கோலாயனி குமவன் கோளிலியம் பெருமானே. அவ்வளோதான். அதே மாதிரி 4ஆம் திருமுறையில் 2 பாடல்கள் இருக்குது. மற்றபடி 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பழந்தக்க ராகத்தில் பாடலை. 4ஆம் திருமுறையில் பழந்தக்க ராகத்தில் 2 பாடல் இருக்குது. அதுவும் நமக்கு சுத்த சாவேரியிலே இருக்கிறதுனால இதே மெட்டிலே பாடிக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருப்பழனம். ததறின ததறின இதான் மெட்டு. சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே பன்மாலை வரி வண்டு பன்மிழற்றும் பழனத்தான் உன்மாலை நகு திங்கள் முகில் விளங்கு மூடி சென்னி பொன்மாலை மார்பன் என் புது நலம் திகழ்வானோ. நல்லாயிருக்கும். அதே தான் மெட்டு. தலம் இதுவும் சுத்த சாவேரியில் வர்றது. திருவையாற்று பதிகம். திருநாவுக்கரசு நாயனார் பாடியது 4ஆம் திருமுறை. ததறின ததறின ததரனான இதான் மெட்டு. விடகிலே நடினாயேன் வேண்டிய கால் யாதொன்றும் இடகிலே நமணர்கள் தம் அறவுரை கேட்டலமந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமலர் சேவடி காண்பான் அடைகின்றேன் ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. நல்லா அருமையாக இருக்கும் பாடலாம். ஆக மொத்தமே ஒரு 18 பாடல். முதல் திருமுறையில் ஒரு 16 பாடல், 4ஆம் திருமுறையில் ஒரு 2 பாடல். அதில் குறிப்பாக ஒரு 5-6 பாடலை என்னமோ மட்டும் ஆரபியில் வருது. பூத்தேர்ந்தாயன 54லேருந்து 59 வரைக்கும் 6 பாடல். அப்போ மீதி 12 பாடலும் வந்து உங்களுக்கு இதில் தான் இருக்குது. என்னது, சுத்த சாவேரியில் தான் இருக்குது. அதனால் மறையுடையாய் தோளுடைய மெட்டில் பாடிக்கலாம். அந்த 6 பாடல் மட்டும் நமக்கு ஆரபியில் பாடுறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாடியிருக்காங்க. ஒரு சின்ன வேரியேஷன் தான் வருது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் தெரியுது. எல்லாமே ஒன்றா தான் தெரியுது. அதனால தான் நான் ரொம்ப தைரியமாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கியது. ஆகவே சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடி பழகக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் திருவருள் பரிபூர்ணமாக நிறைந்திருந்து அனைத்து நலங்களையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த பாடத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். மேலும் விவரங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் நேரடியில் வகுப்பில் வந்து
கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.